களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திர கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். 1 தீமோத்தேயு 2:4 சொல்வது போல, எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும், உண்மையை அறிந்து உணர வேண்டும், எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறனால்தான் இந்த தொலைக்காட்சி ஊழியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும், உண்மையை அறிந்துணர்ந்து மீட்பு பெற வேண்டும், உண்மை இறை வார்த்தையை அறிந்து மீட்பு பெற வேண்டும் என்று அவர் விரும்புவதால் தான் இந்த அமைப்பை அவரே உண்டாக்கியிருக்கிறார். உண்மையை அறிந்துணர வேண்டும், எல்லா மக்களும் மீட்பு பெற, உண்மையை அறிந்துணர, இறை வார்த்தை அறிந்துணர வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்று. இறைவார்த்தை செல்வதற்கான காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எப்படி என்று. அதே சமயம் மீட்பை பெருத்து சிந்தித்து பாருங்கள் அது எப்படி என்று. நற்செய்தியை அறிவிக்கின்ற காரியங்கள், மீட்பின் காரியங்கள் கடந்து வரணும். அப்பொழுதுதான் ஆண்டுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற நிலையாக இருக்கும். என் அன்பானவர்களே, கடவுள் இந்த நிலையை அமைத்திருக்கிறார். மக்களுக்கு நற்செய்தி போக வேண்டும் என்று, இறைவசன வார்த்தைகள் போக வேண்டும், மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்று. எனவே தான் நான் அதிகமாக விடுதலை நேர நிகழ்ச்சியிலே செய்திகளை கொடுக்கிற பொழுது மனமாற்றத்துக்குரிய செய்திகளையே அதிகமாக கொண்டிருப்பேன். கடவுள் இப்படி, நாம் எப்படி, கடவுள் இப்படி செய்கிறார், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அப்படியே சொல்லிக் கொண்டிருப்பேன். இது ஆண்டுடைய திருவுளத்துக்கு மிக மிக பிரியமாக இருக்கிறபடினாலே இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே நிறைய ஆசீர்வாதங்களை மக்கள் பெற்று வருகிறார்கள். விடுதலை நேர நிகழ்ச்சியிலே நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுவர்கள். உள்ளத்திலே, உடலிலே, ஆன்மாவிலே அவர்கள் விடுதலை பெற்ற மக்களாக எங்களுக்கு சாட்சியம் சொல்லுகிறார்கள். செய்தி மிக பயனுள்ளதாக இருந்தது, எங்கள் குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது, எங்களுடைய உடலிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நடக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் என் ஆண்டவருடைய தெய்வீக திருவுளத்தின் செயல்பாடுகளாய் அமைந்து கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இதோ இந்த வேளையிலே கூட கடவுள் கொடுக்கின்ற, நம்ம படைத்தவரும் பராமரித்து வழிநடத்தலுமாகிய ஆண்டவர் கூறுகின்ற அன்பான வார்த்தைகளை, நமக்கு வழிகாட்டுகிற வார்த்தைகளை, நமக்கு விடுதலை தருகிற வார்த்தைகளை, நிலை வாழ்வு தருகிற வார்த்தைகளை நாம் கேட்பதற்காக நம்மை ஒப்புக்கெடுத்து அவருடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை அது எதற்காக கொடுக்கப்படுதோ அதில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் ஒப்புக்கெடுத்து கடந்து வரணும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி முடைய கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். நீர் அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவர். எங்கள் மேலே அளவற்ற அன்பும் பாசமும் வைத்திருக்கிறபடினாலே நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறேன். எங்களை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு கருத்தை உங்களோடு கூட தூய ஆவின் உணர்த்துகின்ற அந்த கருத்தை உங்களோடு கூட நான் வந்துடுவேன். அது என்ன தெரியுங்களா? 2 மடங்கு ஆசீர்வாதங்கள். 2 மடங்கு ஆசீர்வாதங்கள், 2 மடங்கு ஆசீர்கள்.
அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அங்கே ஆசீர்வாதம் கடந்து வருவீர்கள். கடவுள் சொல்லுகிறார். அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அது இரு மடங்கு ஆசீர்வாதம் எந்த நிலையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருகிறது என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, சக்கரியா சாகமத்தை நான் பார்க்கிற பொழுது 9ஆம் அதிகாரத்திலே அந்த 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த 11வது வசனத்தை பார்க்கிற பொழுது உடன்படிக்கையின் அது இரத்தத்தின் உடன்படிக்கை என்ற ஒரு கருத்து இங்கே சொல்லப்பட்டிருப்பது நான் நினைத்து பார்க்கிறேன். சரி, அடுத்து 12வது வசனத்தை படிக்கலாம். சக்கரியா 9:12 வசனத்தை படிக்கலாம். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, 2 மடங்கு நன்மைகள், 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். இன்று உங்களுக்கு தருவேன், இன்று உங்களுக்கு அறிவிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார், 2 மடங்கு நன்மைகள் உங்களுக்கு தருவேன் என்று இன்று சொல்லுகிறார். அது அவர் சொன்னார்னா கண்டிப்பா நடந்தே தீரும். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, கடவுளுடைய மக்களுக்கு கிடைக்கின்ற மீட்பை பற்றி தான் அந்த தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை நீ பார்ப்பீங்கன்னா, கடவுளின் மக்களுக்கு கிடைக்கும் மீட்பின் ஆசிரியர்களை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய மக்களுக்கு, நாம் எல்லோருமே கடவுளுடைய மக்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருமே அவருடைய மக்கள் என்று திருவிழா சொல்லிக் கொடுக்கிறது. அவருடைய மக்கள் என்பதற்கு அந்த நான் முன்ன சொன்னேன் இல்லவா, சக்கரியாசிலே 9ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் குறிச்சுக்கிடுங்க, படிச்சு பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இரத்தத்தின் உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தின் உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை சாதாரணமானது அல்ல என் அன்பானவர்களே. அன்று அங்கே ஆண்டவர் சொன்னார், இன்று தெய்வீக திருவிழியத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற கருத்தை பார்க்கணும். தெய்வீக திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிறோம். தெய்வீக திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிற பொழுது அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் அந்த ரசத்தை எடுத்து அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்று லூக்கா நற்செய்தியிலே 21ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நீ தயவுசெய்து எல்லாம் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, எடுங்க, புரட்டுங்க, திருப்புங்க. இதுவரை பைபிளே எடுக்கலன்னா எடுங்க. பைபிளை புரட்டாதுன்னா இன்னைக்கு புரட்டுங்க. இன்னைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும்னாக்க நம்ம ஏதோ உட்காந்து அப்படியே இருக்கிறதுல இல்லை, எடுக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்கணும், வார்த்தைக்காக கேட்கணும், பார்க்கணும். அன்று ரத்தத்தின் உடன்படிக்கை சொல்லப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற மீட்பித்தான் இன்று நான் சொல்றேன் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் சொன்னார். லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 20வது வசனம் என்ன அப்பம் எடுக்கிறாங்க, அடுத்து ரசத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு 21ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலே பார்க்கிற பொழுது கருத்து இருக்கும், அது பார்க்கணும். 22 நினைக்கிறேன், 12 இருக்கும். அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை சொல்லுகிறார். என் அன்பானவர்களை பார்க்கணும். வசன வார்த்தைகளிலே ஆண்டவர் எவ்வளவு அருமையாக கூறுகிறார் என்று அந்த திருவிருந்திலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை தான். அன்பானவர்களே, இன்று நாமெல்லாம் தெய்வீக திருவிருந்திலே பங்கு கொள்கிற நாம் ஒவ்வொருக்கும் கடவுள் கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை என்ன?
கடவுள் கொடுக்கிற அந்த உடன்படிக்கை என்ன? இதுதான் தெய்வீக திருவிருந்திலே அவர் கொடுக்கின்ற உடன்படிக்கை இதுதான். பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களே, தெய்வீக திருவிருந்தில் லூக்காசில் 22ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் என்று பார்த்தேன் இல்லைங்களா? 22 நான் 25 24 அந்த வசனம். என் அன்பானவர்களே, இன்று நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுது, நீ திரும்பி வா, உன் அரணுக்கு திரும்பி வா, அப்பொழுது 2 மடங்கு ஆசீர்களை நன்மைகளை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று சொல்லுகின்றார். கண்டிப்பா சிவம். எபிரேயர் திருமுகத்திலே நீ தயவு செய்து எடுத்து படித்து பார்க்கணும். எபிரேயர் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 18 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. அந்த எபிரேயர் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 18 வசனத்தை அப்படியே நீங்க படித்து வருகிற பொழுது அந்த 18வது வசனம் சொல்லுகின்ற வார்த்தை உண்டு. மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். 2 தன்மையை பொறுத்தவரையும் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. என் அன்பானவர்களை, இந்த வசனத்தை எல்லாம் அப்படியே நான் படிக்க என் உள்ளத்தில் அப்படியே அலைமோதிகளாக ஓடிக்கொண்டே இருக்கும். கடவுள் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆசீர்வாதமாக இருப்பேன்னு. அடுத்தது நீ பிள்ளைகளை பெற்று ஒரு உங்களுடைய பழகம் பெருகுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இது நடக்குது. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தோடு கூட கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கிறார். ஆபிரகாம் அந்த வசனத்துக்கு பாருங்க. ஆபிரகாம் ஒரு இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு புறப்பட்டு போகிற மனுஷன் இதை எடுத்துகிட்டு போயிருப்பார். ஒன்றும் இல்லை. அவர் ஒரு செல்வந்தராக ஆசிரிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அதே வழியில் பார்க்கிற பொழுது அவர் சொன்னார், நீ பிள்ளைகளை பெற்றுங்க, நீ பழுகி பெருகும், அவர் சந்ததி மீது ஆசீர்வாதம் தங்கல. அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகள் தான் நாம். இது 2ம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் அப்படியே விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருந்தார். இன்று நீங்களும் நாம் ஒவ்வொருவருமே நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்கப்பட வேண்டும். அவருடைய 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருக்க வேண்டும், செபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் அந்த எபிரேயர் திருமுகத்தில் அந்த புனித அங்கே அது சொல்லப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய 2 கருத்துக்களை நான் உங்களோடு கூட கொண்டு வந்தேன். உலகப்பிரமாண செல்வத்திலும் பிள்ளைகளுடைய பெற்றிருக்கிற வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பில் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, இது இருக்கட்டும். அடுத்த ஒரு கருத்தை நான் பார்க்கிற பொழுது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இணைச்சட்டத்திலே எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் வேகமாக எடுங்க. எல்லாம் வேகமாக எடுக்கணும். குறிக்கிறவங்க வேகமாக குறிங்க இருக்கு. எல்லாம் பிரதர் டைமே கிடைக்கல. நீங்கள் ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணாக்க இன்னும் கடல் நேரத்தை சேர்த்தி கூட்டிருப்பார்ல, கொடுக்கல. ஜெபம் பண்ணுங்க. சரி, இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நீங்கள் படிங்க. இங்கே ஒரு கருத்தை நான் பார்க்க முடிகிறது. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விட்டு விட்டதால் அன்றோ, அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ. பாருங்கள், இது சொல்ல முதல் கருத்தை எடுத்து பாருங்க. அங்க இனச்சட்டத்தில் முதல் கருத்து அங்க சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேரையும் விரட்டுகின்ற ஒரு நிலை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு வரவில்லை. ஏன் வரவில்லை என்பது அடுத்த ஒரு கருத்து. இதில் ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேரும், அப்போ 2 பேர் 16,000 பேர் இருக்கும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவிக்குள் உணரப்பட்ட ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், நாம் பிறந்த உடனே ஞானஸ்தானம் பெறுகிறோம். அப்போ வருகிற அந்த காரியங்கள் வேறு. அதே நேரத்தில் உறுதி புஸ்தல் வருகிற நிலையிலே வருகிற காரியங்கள் வேறு. ஞானஸ்தானம் உறுதி புஸ்தல் பெற்றிருக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கு இந்த 2 கருத்துக்களையும் ஒரு மனிதன் பெற்றிருக்கிற பொழுது அவர்கள்
2 பேர் 16,000 பேரை அழுத்துவது போலதான், அடுத்து விடுத்துவது போலதான். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேர் அழுப்புறோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். முதல் நிலை. 2ஆம் நிலை பார்க்கிற பொழுது உறுதிப்படுத்தல், தூய ஆவியானவரை பெற்று நாம் உறுதிப்படுத்திட்டு இருக்கிறோம். கிறிஸ்து ஞானஸ்தானம் வருது அப்போ இருக்கிறோம். இந்த நிலை வருகிற பொழுது திருமுழுக்கு பெற்று தூய ஆவிலே வந்து கொண்டிருக்கிறார். நாம் கடவுளுடைய வல்லமை பெற்றவர்களாக செயல்பட வேண்டும் என்று தான். எனவே தான் நாம் பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற பொழுது 2 பேராய் அனுப்பினார். எதற்காக? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேர் அனுப்பும். முதல்ல அவர் சொல்லுவதெல்லாம் பிசாசுக்களை, பேய்களை விரட்டுங்கன்னு சொல்லுகிறார், துரத்துங்கன்னு சொல்லுகிறார். அப்படி துரத்துகிற பொழுது அங்கே இறையாட்சி வந்துள்ளதல்லவா என்று அவரே சொல்லுகிறார். மத்திய நேற்று நான் தினத்தில் சொல்லியிருப்பேன். மத்தேயுவிலே 12ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனத்தில் நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் அங்கே இறையாட்சி வந்துள்ளான். அப்போ சீடர்கள் அந்த கருத்தை செய்கிறார்கள். 2 பேரா, ஒருத்தர் 1000 பேரும், 2 பேர் சேர்கிறது 16,000 பேர். தீய ஆவிகள் போகிறது, அங்கே இறையாட்சி வந்துள்ளது. சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ஏதோ நாம் உலகப்புறமான ஏதோ வாழ்க்கையை விசுவாசத்திலே அப்படியே போய்கொண்டிருக்கும். பைபிளில் எவ்வளவு கருத்து, கிறிஸ்துக்குள் திருமுழுக்கு உறுதிப்பு சார்ந்த தூய ஆவியை பெறுகிற கருத்து வேறு. அதே நேரத்தில் சீடர்கள் ஒருவர் 2 பேராய் போவது கருத்து வேறு. அங்கே செல்லப்படுகிற பொழுது அங்கே இறை ஆட்சி வளர்த்துகின்றதில்லை. இந்த இறையாட்சி எங்கே வருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இறை ஆட்சி செற்ற பரணம் தூயாவியான உணர்த்துகின்ற கருத்தில் நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்ல நினைக்கும். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிறேன். பார்க்கணும், ஒவ்வொரு கருத்தும் அப்படியே பாருங்க. ஏசியா புத்தகத்தை எடுங்க. ஏசியா புத்தகத்தில் 61ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் படிங்க. 7வது வசனத்தை நீங்கள் படிங்க. அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரித்தாகும். இந்த வார்த்தையை அப்படியே எழுதிக்கிடுங்க, குறித்து வச்சுக்கிடுங்க. ஏன்னாக்க நான் முதல்ல சொன்னேன், இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கு அறிவிக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நமக்கு ஒவ்வொருக்கும் கடந்து வரும். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 மடங்கு நன்மை அடைவீர்கள் என்ற கருத்து. அவமானத்தை இதுவரை நீங்கள் மற்ற மக்கள் மத்தியிலே அவமானப்பட்டு போகலாம், உங்களுடைய குடும்பத்தாரிடையே கூட அவமானப்படலாம். சில சகோதரி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்படிலாம் என்னை திட்டுறாங்க, இப்படிலாம் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, நான் என்னுடைய புகுந்த வீட்டில் என்னை எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க, இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், அவமானப்படுத்துகிறாங்க. நான் படிக்கிற, நான் வேலை செய்கிற, நான் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் அவமானம் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவமானத்துக்கு பதிலாக நீங்கள் 2 மடங்கு நன்மை அடைவீர்கள் என்று. நீ ஆண்டு பக்கம் வந்து விட, அரணுக்கு வா, அரணுக்கு அவருடைய சமூகத்துக்கு வா, நீ 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் தான் சொல்லி கொடுக்கிறார். நாம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவர்கிட்ட போய் கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட நான் செபிக்கணும், இல்லதெல்லாம் சொல்லணும். அப்பொழுது நாம் பார்க்கிறோம், அவமானத்துக்கு பதிலாக நீங்கள் 2 மடங்கு ஆசீர்வாதம் அடைவீர்கள் என்று. அடுத்துக்கு அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்ச்சி அடைவீர்கள். மகிழ்ச்சி, உங்களுடைய உடைமையிலே மகிழ்ச்சி அடைவீர்கள். அவமதிப்பிற்கு அவமானம், அவமதிப்பு என்ற கருத்தில் ஒவ்வொன்றும் பார்க்கணும். புதிய மொழிப்பில் என்று அவமதிப்பு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். அடுத்து சொல்லுது, அதனால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்கு ஆகும். நீங்க எங்கேயோ இருந்து எப்படி இருக்கும். நான் இதை கொண்டு வருகிற பொழுது ஊதாரி மகனை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஊதாரி மகன் என்ன செய்ய போனார், சாப்பிடக்கூட அங்கே வழி இல்லை. பன்றிகள் உண்டுகின்ற அந்த வீட்டு கூட சாப்பிட நிலையற்று போன ஒரு மனிதன் கடலோட திருப்பி வருகிறார். என்ன எப்படி? எங்கள் தந்தையினிடம் வேலையாட்களுக்கெல்லாம் வேலைக்கு உணவு கொடுக்க அந்த நிலைக்கிற பொழுது நான் ஏன் இப்படிப்பட்டேன்? என் தந்தையின் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு இப்படிலாம் இருக்கும் அறிவித்திருந்தான்.
நாம் கடக்க வருணம் பிரியமானவர்களை, நாம் எவ்வளவு நிலை இருந்தாலும் ஆண்டவரை தேடி அவர் சமூகத்திலே அந்த அரணுக்குள் அவருடைய கோட்டைக்குள் வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருமடங்கு ஆசீர்வதித்து உயர்வாக்க உதரி மகன் வந்தார். என்ன நடந்தது அது நமக்கு தெரிந்தது தானே இல்லையா? அதே போல நம்முடைய அருமை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அது நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும் இருக்கும். இருமடங்கு ஆசீர்வாதம், இந்த இருமடங்கு ஆசீர்வாதம் சொல்லுகிற பொழுது தூயாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த குடும்பத்தில் பார்க்குற பொழுது தலைச்சன் பிள்ளைங்களுக்கு 2 மடங்கு அவங்களுக்கு கொடுக்கணும். அதை என்ன சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க மூத்தவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஏதோ பங்கு சொல்லுவாங்க, சேஷ்ட பங்குன்னு சொல்லுவாங்க. சேஷ்ட பங்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பங்கு அதிகம் கொடுப்பான்ட்டுக்கு 2 மடங்கு, மூத்த மகனுக்கு 2 மடங்கு கொடுக்கின்ற நிலை இருக்கிறது. இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏசா யாக்கோப் 2 பேர் இருந்தார். அந்த யாக்கோப்பு ஏசாவுடைய 2 பங்கு பிரிக்கிறதுக்காக தான் அங்கே சில கருத்துக்கள் எல்லாம் தவறு செஞ்சிடுறாரு இல்லைங்களா என்று பார்க்கணும். கடவுள் கொண்டு வருகிற நிலை மிக வித்தியாசமான நிலை. அதை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தூயாவிலே கடந்து வருகிற பொழுது எவ்வளவு இருக்கும். மூத்த மகன் அங்கே கொண்டு போகிற நிலை பார்க்கிற பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சுட்டு போகிற பிள்ளைகள். அதனால் தான் 2 பங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன். இது நான் சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே, கடவுள் அப்படி வைத்திருக்கிறார் என்றால், மூத்த மகனுக்கு வைத்திருக்கிறார் என்றால், இன்று நான் ஆண்டவருக்குள் வந்துவிட்டேன். நானே மூத்த மகன். அடுத்து ஆண்டவருக்குள் வருகிற ஒவ்வொருவர்களும் அவர்கள் இளைய பிள்ளைகள். அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நான் நல்லா போதிக்க வேண்டும், அறிவுரை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் இப்படிலாம் செய்கிறார் மகனே, தம்பி, தங்கச்சி சொல்லி ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் அவருக்கு சொல்லுகிற பொழுது நான் மூத்த மகனாக இருந்து எனக்கு 2 மகனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மூத்த மகன் என்ன நடக்கும்? குடும்பத்தில் இருக்கிறீங்க, நாமெல்லாம் குடும்பத்தில் இல்லை, குடும்பத்தில் இருக்கிறோம். மூத்த மகன் எப்போ பாருமே அவனுக்கு நிறைய கருத்தில் இருக்கு. அதே போல இன்று நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, மீட்பு அடைந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் புதிதாய் வருகிற பிள்ளைகளுக்கு நாம் அவர்களுக்கு அண்ணன்மார்கள் அக்காமார்கள் அவர்களுக்கு சொல்லி கொண்டு வருகிற பொழுது, அவர்களுக்கு நாம் செயல்படுகிற பொழுது 2 மடங்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறி கடந்து போய்கிட்டே இருப்போம். நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் நாம் எந்த நிலையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பார்க்கணும். முதலாவது நாம் பார்த்தோம், அதாவது நீ திரும்பி வா என்று பார்த்தோம். ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கும் தூய ஆவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு மீட்பு, திருமுழுக்கில் மீட்பு, தூய ஆவி, மீட்பு தூய ஆவி பெற்றிருக்கிற நிலை, அந்த 2 பேர் அப்போகிற நிலை, இதெல்லாம் பார்க்கிறோம். 3வது நாம் பார்த்தோன்னுக்கும் நம்ம அவமானத்துக்கு நிந்தி கூட்டா இருக்கணுமா, நம்ம மாறி வரணும் விதரிமகனை போல வரணும், அப்போ ஆசீர்வாதம். 2வது அடுத்து நாம் பார்க்கிற பொழுது நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்படைந்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள், புதிதவர்கள், ஞானஸ்தானம் பெறுவர்களாம் அவர்கள் இளைய பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், வழிகாட்டிலாம் இருக்கப்பட வேண்டும். அப்பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம். இப்பொழுது நான் அன்றைக்கி அந்த சொல்லப்பட்ட அதே அந்த நெல்லையை கொண்டு வருகிறேன். தொடக்க நூலில் அந்த ஏசா யாக்கோப் அவங்கள கதை கொண்டு வர, அந்த கருத்தை கொண்டு வர, தொடக்க நூலில் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஏசாவுடைய பொருளெல்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து வராங்க. அப்புறம் பிரச்சனை ஆகிறது. உடனே தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து யாக்கோப்பு ஓடி போயிடுறார். யாக்கோப்பு ஓடி போயிடுறார். யார் வீட்டுக்கு போகிறாரு? தன் மாமா வீட்டுக்கு, லாமான் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். லாமா வீட்டுக்கு போனாக்க இன்றைக்கு பிரியமானவர்களே, அவர் போகும்போது அவர் ஒரு வெறும் கோலும் கைத்தறியுமே தான் போயிட்டுருக்கிறார்.
போய்கிட்டு இருக்கிறார். அவர் போகும் பொழுது நான் இதை ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து செய்தி கொடுத்துருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த மாதா டிவியில் கொடுத்துற செய்தியெல்லாம் எல்லாம் இது யூடியூப்பில் பிரதர் செல்வநாதன் போட்டு பாருங்க, எல்லாம் அதில் கொடுத்துருக்கிறேன். எல்லா செய்தியும் அதில் போட்டு வருகிறேன். எல்லா மக்கள் போகணும் தான் அதில் யூடியூப்பில் பிரதர் செல்வநாதன் போட்டால் மாதா டிவியில் கொடுத்து எல்லா செய்தி போட்டு அதில் பார்த்துனாக்க ஆண்டுடைய ஆசீர்வாதம் பெறுவது எப்படி என்று கொடுத்திருக்கிறேன். அதில் யாக்கோபும் கொடுத்திருக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டு லாமான் விட்டு போகிறார். கொள்ளு கைவிந்த போகும்போது அவர் வழியில் ஒரு ஜம்மட்டர், ஆண்டவரே நான் வெறும் இப்படி போயிட்டுருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக வந்தனாக்க இங்கே 10 பங்கு செலுத்துவேன்னு எல்லாம் பொருத்தனோடு போகிறார். கடவுளும் மேலந்தால் கேட்டார். லாமான் வீட்டில் போகும்போது லாமான் பெரிய ஒரு கஞ்ச பிசினாரி, ஒரு கிரிமினல் மனிதன். ஆனாலும் கூட அவனுட்டுக்கிற சொத்தெல்லாம் எடுத்து யாக்கோப்பு கொடுக்கும்படியாக கடவுள் செஞ்சு அவர் அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். அது யாக்கோப்பு மீண்டுமாக தன் சொந்த நாட்டுக்கு அப்பா அம்மா அந்த ஏசா கிட்ட வரலான்ட்டு வரும்போது பயந்து வருகிறார். அவர் வருகிற பொழுது அந்த 10 இடத்துல அந்த பொருத்தனை பண்ணார்ல, அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுவார். போகும்போது சொல்லிட்டு போனார்ல, நான் 10 பங்கு நாங்கள் செலுத்துறேன்னு. அங்கே திரும்பி வருகிற செலுத்திட்டு இருப்பார். அதில் செலுத்திட்டு பின்னாடி அந்த யாக்கோப் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடமிருந்து ஒரு கோல் மட்டுமே, இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். 2 பரிவாரங்கள் உடையவனானேன். என் அன்பானவர்களே, எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அடியனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும். அடுத்து சொல்றாரு, நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். ஏன்னா இங்க ஏமாத்திட்டு தான் இப்படி போயிட்டு இருந்தவன். ஆனால் கடவுள் அங்கே எல்லாம் மன்னிச்சுட்டு அவரை ஆசிரிக்கிறார். இந்த கடந்து போர் கோளும் கைது பண்ண இன்று 2 பரிவாரத்தோடு கூட வந்திருக்கிறேன் சொல்லுகிறார். இது அன்பானவர்களை, இந்த வார்த்தை நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவியான உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் சொல்ல இருக்கு. சேலத்தில் ஒரு சகோதரர் செல்வம், அந்த சகோதரர் இந்த தருமபுரி கார்மேல் தியான ஆரம்பத்தில் பணி செய்திருந்தால் அப்புறமேல அவங்களுடைய திருமணமானது, பிள்ளைகளோட போயிட்டு அவருக்கு திருமணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற நிலையில் கொஞ்சம் வருத்தத்தோடு கூட அங்கே தியானத்தில் கலந்து ஜபத்தில் கலந்துட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அவன் 2 குழந்தைகளை, மனைவி ஒரு குழந்தை, இவர் குழந்தை, 2 குழந்தைகளை தூக்கிட்டு அங்கே வரான்ட்டு. குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு இருந்த அந்த சகோதரன் அவன் மீன் 2 குழந்தையை தூக்கிட்டு அங்கே சாட்சி சொன்னான்ட்டு. என் அன்பானவர்களே, கடவுள் மிக பெரியவர். அதாவது சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய பேரன்பு முழுவதற்கும் உன் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன் என்று யாக்கோப் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் கடவுள் காரியங்களை கடந்து வருகிற பொழுது அவர் நம்ம 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாக்கோப் சொன்னார், எப்படிப்பட்ட நிலையில் போனார், எப்படிப்பட்ட நிலையில் திரும்பி வரார். ஒரு கோளும் கைத்தறிவா போன மனிதன் அப்படி நிறைய ஆடுகளை கொண்டு பிள்ளைகளை கொண்டு சித்தில் கொண்டு வந்திருக்கிறார். பரிவாரத்தோடு கூட வரம் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே, ஆண்டவரும் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல, இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நடக்கும், நாம் விசுவசித்து காத்திருக்கணும். இந்த பேரன்புக்கு இரட்டமாக சொல்லுகிற பொழுது திருப்பாடல்ல 23ஆம் திருப்பாடல், ஆயன் மந்தை இல்லைங்களா, நல்ல ஆயன் மந்தை.
எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இரு மடங்கு ஆசிரியர் போது ஏதோ ஒரு நிலையில் இல்லை, நான் பார்க்கணுன்னுக்கு. அந்த திருப்பாடல் 23 6வது வார்த்தை நீ படித்து பாருங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. நான் படிப்பேன் தானே, எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பார்த்தீங்களா, அருள் நலமும் உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் 2. அருள் நலமும் பேரன்பும் என்னை பின்தொடரும், என்னை தொடர்ந்து கடந்து வருங்கிற நிலைத்தான். என் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு நிலையில் இல்லை, எந்த நிலையாக இருக்கின்றது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணரணும், அனுபவித்து கடந்து வரணும். சரி, அடுத்தது நான் சொல்லுகிறது என்னவென்றால், யோபுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறேன். யோபுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறேன். அந்த யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது மிக அற்புதமான ஒரு கருத்தாக இருக்கும். யோபு கடவுளுக்கு முன் உண்மையும் உத்தமனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் இந்த அழகை பிசாசு சுற்றிட்டு வருது. அப்போது சொல்கிறார், யார் எங்கே போய் கேட்குறாரு, நான் உலகையெல்லாம் சுற்றிட்டு வரேன்னு. என்னுடைய அன்பு மகன் நீதிமான் யாக்கோப்பை நீ பார்த்தாயா, அவனை போகிற ஒரு உத்தமன் நீதிமான் வர்த்தனிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நீ என்ன அவனுக்கு நல்லா பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கிறீங்க, அதனால்தான் அப்படிங்கிறான்னு சொல்லிட்டு பிசாசு சொல்லுகிறது. அப்படியா, நீ வேணுமா தான் எல்லாம் டெஸ்ட் பண்ணிப்பார், சோதனை பண்ணிப்பார், அவன் உண்மையிலாவே இருக்கிறான்னு சொல்ல. சரி, பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு பிசாசு அவனுக்கு அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுது. அவனுடைய பிள்ளைகள் இருந்து சொத்துக்கத்தை எல்லாம் அழிச்சிட்டுது. அடுத்து அவனுக்கு நோவுலாம் கொடுக்கிறது. அந்த நோவு எல்லாம் கொடுக்கிற பொழுது என் அன்பானவர்களே அவருடைய மனைவியானவள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உண்டு. அவர் மனைவியான சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உண்டு. ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க, ஏன் இப்படிங்கிறான், அவரை இடிச்சிட்டு நீ வர வேண்டித்தானு சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த போடி பைத்தியக்காரி கடவுள் இப்படிலாம் எனக்கு எடுத்தா, எனக்கு நான் இப்படிலாம் போகணும், நான் வெறுமையாய் போய்கொண்டிருக்கிறேன், அதை பற்றி எனக்கு அருமையாக சொல்லிட்டு அருமையான கருத்தெல்லாம் சொல்ல வேண்டியது, நான் படிக்க வேண்டியதை படித்து பாருங்க, அப்படிலாம் சொல்லிக்கொண்டார். யோபு எல்லாவற்றும் சரி. அப்படியே வருகிற பொழுது யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக எல்லா டெஸ்ட்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஃபைனல் டெஸ்ட்டு என்ன, அவர் நண்பர்கள் எல்லாம் அவர் இல்லாத புல்லாதெல்லாம் என்ன நீ எல்லாம் அப்படி பண்ணுறது சொல்லிக்கிறாங்க. அந்த அவர்களுக்காக கூட அந்த யோபு ஜெபம் பண்ணுகிறார். என் அன்பானவர்களே, டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சது, யோபு பாஸ் ஆகிறார். பாஸ் ஆகிறது சாதாரண நிலையில் அல்ல, வெற்றி நிலைத்தான். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். என் அன்பானவர்களே, இதை பற்றி நான் சொல்லலாம், நிறைய சொல்லணும். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இடர்பாடுகள் வரலாம். அந்த இடர்பாடுகள் எல்லாம் உண்மையாக உத்தமாக இருந்து நாம் மற்றவர்கள் இந்த கடந்து வரணும். நான் சொல்லுமென்று பெரியான நாம் அதில் பார்க்கிற பொழுது யாரெல்லாம் நமக்கு இடர்பாடு செய்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் மக்களாக மாறுகிறோம் என்று தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 44-45 வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உன்னை துன்புறுத்துவதற்காக பயப்படுவதற்கான ஜீவி, அப்பொழுது நீ விண்ணக தந்தையின் மக்களாக இருப்பேன் என்று யோபு அதை செய்து முடிக்கிறார். விண்ணக தந்தையின் மகனாக இருக்கிற நிலையை கொண்டு வருகிறார். எனவே தான் கடவுள் அவரை 2 ஆகிறார். இந்த நீங்களும் நானும் நமக்கு எதிராக யாரை சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அவரெல்லாம் மன்னிக்கிற பொழுது நாம் விண்ணக தந்தையினுடைய மக்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்து இருப்போம். ஆனாலும் மற்றவர்கள் ஏதாவது சொல்லுகிற பொழுது, இல்லாத போல சொல்லுகிற பொழுது, மனம் நோகிற பொழுது சொல்லுகிற பொழுது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். கடவுள் பிள்ளைகளாய் பொழுது ஆண்டவர் யோபு எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியா 2 மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஆத்மாவிலே சரீரத்திலே இந்த உலக வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதெல்லாம் நான் நினைச்சுனாக்க என் வாழ்க்கையில நான் உணர்ந்து சொல்றதோடு மட்டுமல்ல, செஞ்சு காட்டணும். அது நான் கண்டு வரல என் அன்பானவர்களே. சரி, இந்த யோபுடைய வாழ்க்கையில் 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அடுத்து நான் சொல்ல போகிறது கருத்துக்கு நேரமாடிச்சு வேகம் போயிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு. அடுத்து நான் கொண்டு வருகிறது எலிசா. அந்த எலிசாவின் கொண்டுகிற பொழுது என் அன்பானவர்களே 2 அரசராமர் புத்தகத்தை எடுங்க. 2 அரசராமர் புத்தகத்தை எடுத்து நீங்கள் முதல் பகுதியில் அப்படியே படித்து பார்த்து முதல் அதிகாரத்தில் படித்து பார்த்துனாக்க அருமையான ஒரு கரிசனம். எலியா மிக வல்லமுள்ள இறைவாக்கினார் இருக்கிறார். அந்த எலியாவை கடவுள் அந்த வெண்ணகத்தை எடுக்க போகிறார். அந்த வெண்ணகத்தை எடுக்க போகிறார் என்பதை எலிசா அறிந்திருக்கிறபடினாலே கூடவே அவர் பணியாளர். யார்? எலிசா பணியாளர். எலியாவுக்கு பணியாளராக உதவி செய்வதாக இருக்கிறார். கூடவே பாப்பார் கூடவே இருக்கிறார். அப்போ எலியா சொல்லுகிறார், கடவுள் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லிட்டுருக்கிறார், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். கடல் மேலே ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், நானும் கூட வரேன் பெத்தேல். இந்த ஆத்மா தாகம்னு ஒரு செய்தி அல்ல, பரிசுத்த ஆவிலே தாகமாயிருக்குன்னு ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன் டிவியில், அதில் படித்தா நல்லது. அதனால எலிசா என்ன பண்ணோம், அந்த எலியாவை கூட பின்னாடி நானும் வரேன், நான் ஒன்றும் புடவ மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி வரேன். சரி வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறேன். அப்புறம் இன்றைக்கு அங்கே பெத்தேலு போகிறாங்க. பெத்தேலு போன பின்னாடி அங்கே என்ன சொன்னாங்க, கடவுள் என்னை எரிக்காவுக்கு போக சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நானும் எரிக்காவுக்கு வரேன்னு சொல்லிட்டு கூடவே போகிறார். இன்றைக்கு அடுத்து என்ன பண்ணிட்டு அங்கே கடவுள் என்னை யோர்தானுக்கு போக சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நானும் யோர்தானுக்கு வரேன். கூடவே போயிட்டு இருக்கிறேன். என் அன்பானவர்களை கூட போயிட்டு இருக்கும் பொழுது அந்த எலியா பார்க்குறாரு, உனக்கு என்ன தானே வேணும், நான் போகணும், என்னை கடவுள் என்னை எடுக்க போகிறார், உனக்கு என்ன வேண்டும் சொல்லுகிற பொழுது அவர் கேட்பார். 2 அரசராகமத்திலே நீ பார்க்குற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். 2 மடங்கு ஆசீர்வாதம் அவர் கேட்கிறார். கேட்கறது எப்படி? 2 மடங்கு ஆசீர்வாதம் கேட்கிறார். சரி, என்ன இப்படி கேட்கிறான்னு சொல்லிட்டு நான் போற முடியும் தானே கண்டு இருக்கு. சரி பாகன்ட்டுருக்கு. அப்போ போகும்போது அவர் மேலே போயிட்டார். போகும்போது அவர் மேல் போர்வையை தூக்கி போட்டு போயிடார். எலியா போர்வையை பாட்டு போயிடார். போட்டு என்ன போயிட்டார், அவருக்கு மேலே போயிட்டார். இவர் என்ன இவர் ஒன்றும் சொல்லாமல் போயிட்டார், செய்யாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி யோர்தானுக்கு கடந்து வருகிற பொழுது என் அன்பானவர்களே, அந்த எலியாவுடைய போர்வை எடுத்து அந்த யோர்தானத்தில் வர்றாரு. யோர்தானத்தில் வர்றது என்ன இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த போர்வை எடுத்து அப்படியே அந்த தண்ணி மேலே பொத்துன்னு அடிக்கிறார். அடித்த உடனே தண்ணீர் 2ஆக பிரிஞ்சு போகிறது. அங்கே இருக்கிற இறைவாக்கின குழுவில் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னாக்க அந்த 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் தம் கண் முன்னால் நிகழ்ந்தவற்றை கண்டு எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்று கூறி அவர்கள் அவரிடம் வந்து அவர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர். பாருங்க, இன்னும் ஒரு கருத்தை நான் பார்க்கிறேன் பெரிய மக்களே. அந்த தண்ணீர் பிரிஞ்ச உடனே அந்த இறைவாக்கின பண்ணான், எலியாவுடைய ஆவி இவர்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தானே அங்கிட்டு இருக்கு. என் அன்பானவர்களே, எலிசா அது பிற்பாடு வல்லபெரும் காரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இதை நான் சொல்ல நிறைய சொல்லிட்டு இதை நான் சொல்லுகிற பொழுது ஆவிக்குரிய வரங்களை பார்க்கணும். ஆவிக்குரிய வரங்கள் இந்த பைபிள் நான் பார்க்குற பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் அப்புறமால படிங்க. ஆவிக்குரிய வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து அவர் பார்க்குற பொழுது ஆவிக்குரிய வரங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பது மிக அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் நம் நிழல் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை நீ பார்க்கணும் பிரியமாக்குள்ளே, எனக்குள்ள வைரான் கொண்டு ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது எந்த நிலை, நாம் நம் சமூகம் எங்கே எப்படி இருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதி நாட்களே மாம்சமான யாவரும் மேல் ஆவியை பொழிவேன்னு சொன்னாரே, சொல்லி சொன்னாரே. முன் புதல்வர் இறைவாக்கு உரைப்பார்கள், இளைஞர்கள் காட்சிகளை காண்பார்கள், முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள், என் பணியாளன் பணிமேல் ஆவியை பொழிவேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. இறுதி நாட்களிலே என்ன, எது, எப்போ பாரம் அழுத்துகிறது எனக்கு. நான் அதெல்லாம் சொன்ன நிறைய சொல்லணும். அந்த எலிசாவின் காரியங்களை சொல்லுகிற பொழுது அந்த வல்லமை, தூய ஆவின் கனுடைய ஆவின் வல்லமையை நான் பார்க்கணும். எனக்குள்ள நான் நினைச்சு ஏங்குறேன். பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியிலே படிக்கலாம். யோவான் நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே அவர் இயேசு சொல்லுவார். அந்த இயேசுக்கு சொல்ற வார்த்தை பாருங்கள், என்ன சொல்லு. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்ளுகிறவரும் செய்வார், ஏன் அதை விட அதிகமாக செய்வான்னு சொல்றார். இயேசு எப்படிலாம் செஞ்சார், எதெல்லாம் செஞ்சார் நமக்கு தெரியும் இல்லவா. அது சொல்றாரு, என்னுடைய நம்பிக்கை கொள்ளுகிற இதை விட பெரிய காரணம் செய்வான்னு சொல்றாரு. இந்த வசனம் அந்த படிக்கிற பொழுது எனக்குள்ள அழுது புலம்பிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே அந்த நம்பிக்கை தாங்க பார்க்கணும். இந்த நம்பிக்கை எங்கேருந்து வருது? தூய ஆவில வருகிறது. பேதுரு ஒரு கால நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாக வாழ்ந்திருந்தார். ஆனால் அது பின்னால் நம்பிக்கை கடந்து வந்திருக்கிற பொழுது, தூய வந்து பொழுது என்ன நடந்தது? பேதுரு போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த பேதுரு போய்கிட்டு இருக்கிற பொழுது அந்த திருத்துருப்பணியில் 5ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்ன பேதுரு அது குறிச்சிக்கிட்டு டைம் ஆகி போச்சு. அதில் சொல்லப்படுற திருத்துருப்பணியில் 5-15-16 பேதுரு போய்கின்றிருக்கும் பொழுது அவர் நிழலில் பட்டால் கூட சுகமாகுவார்கள் என்ற நிலையிலே அந்த எல்லாம் நோயாளிலாம் கொண்டாந்து படுக்கையில போடுறாங்க. அவர்களும் அந்த பேதுருடைய நிழல் பட்டவுடனே நோயாளிகள். இது இயேசுடைய காரியத்தில் இல்லை, ஆனால் இங்கே நடந்துட்டு இருக்கு. என்னை விட பெரிய காரியங்களை செய்வார் என்று அப்படியா சொன்ன ஆண்டவர் இப்படியா இருக்கு இல்லைங்களா? நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாளில் என்னில் நம்பிக்கை கொள்ளுகிறவர் நான் செய்கிற காரியத்தை செய்வார்கள், அதில் மேலான காரியம் செய்ய வேண்டும். அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆம் ஆண்டவரே, அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிறவரே, அன்று உம்மை நாடி தேடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொட்டு குணப்படுத்தின எங்கள் அன்பு ஆண்டவரே,
அன்று யோபுவை ஆசீர்வதித்து 2 மடங்காக அவர்களுக்கு எல்லாவற்றையும் பெருக செய்த எங்கள் அன்பு ஆண்டவரே, அன்று எலியாவின் ஆவி 2 மடங்காக எலிசாவின் மீது பொழிந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே கூட நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறவராய் இருப்பதனால் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவரே இந்த விடுதலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அற்புதங்களினால் அதிசயங்களினால் நிறைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடம் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குணப்படுத்தின எங்கள் அன்பு ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கூட இந்த கொரோனா தொற்று வியாதியினால் ஆண்டவரை அவதிப்பட்டு வீட்டில் அடங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அருகிலே இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பொழியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த தொலைக்காட்சியின் அருகில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதாக, வேலையில்லாதவருக்கு வேலைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே குழந்தைய பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அண்ணாளை ஆசீர்வதித்து ஆண்டவரே குழந்தை பாக்கி தந்த தேவன் இதோ இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சியின் அருகில் அமர்ந்து இருக்கிற ஆண்டவரே குழந்தை இல்லாமல் ஆண்டவரே ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். வேலை இல்லாதவருக்கு வேலை தர முடியாது, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதாரத்திலே ஆண்டவரே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.